வேர்ல்டு வார் 1 பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கா? வேர்ல்டு வார் 1 பத்தி என்னென்ன புஸ்தகங்கள் படிக்கலாம்னு உங்களுக்கு தெரியலையா? வேர்ல்டு வார் 1 பத்தி என்னென்ன திரைப்படங்கள் பார்க்கலாம்னு உங்களுக்கு தெரியலையா? இந்த 3 கேள்விகள் ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்ததுனாலும் இந்த காணொலியை கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா இந்த 3 டாபிக் தான் நான் இன்னைக்கு பேச போறேன். நண்பர்களே, தோழர்களே, வேர்ல்டு வார் 1 உலகமய யுத்தம் 1 1914 இருந்து 1918 வரைக்கும் நடந்த ஒரு கொடூரமான ஒரு போர். இந்த போருக்கு ஆங்கிலத்துல பல பெயர்கள் சொல்லுவாங்க. தி கிரேட் வார், தி வார் டு எண்ட் ஆல் தி வார்ஸ், ஹெச்ஜி வெல்ஸ் சொன்னது. தி வார் ஆஃப் தி கெமிஸ்ட், ஏன்னா கெமிக்கல் வெப்பன் ஃபர்ஸ்ட் இந்த வார்ல தான் யூஸ் பண்றாங்க. அப்புறம் வார் ஆஃப் இன்ச்சஸ், ஒவ்வொரு இன்ச்சுக்குமே அவ்வளோ உயிரிழந்து சண்டை போட்டிருக்காங்க. அப்புறம் வார் ஆஃப் ட்ரென்ச்சஸ், இந்த பதுங்குகுழி அப்படிங்கிற இந்த டாக்டிக்ஸ் இந்த வேர்ல்டு வார் 1ல தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டது. அப்புறம் வார் ஆஃப் ப்ரொடக்ஷன், இனோவேஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன், இந்த 3மே இதில் நடந்திருக்கு. நிறைய ஆயுத உற்பத்தி, நிறைய புது புது கண்டுபிடிப்புகள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மஸ்டர்ட் கேஸ், இந்த கெமிக்கல் வெப்பன் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது இதுதான். அந்த கெமிக்கல் வெப்பனை கண்டுபிடிச்ச ஒருத்தர் அமோனியாவை சிந்தட்டிக் முறையில் தயாரிக்கிற இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்ச ஒரு கெமிஸ்ட். ஆனாலும் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அந்த காரணத்துக்காக. ஆனா அவர் கண்டுபிடிச்ச இந்த மஸ்டர்ட் கேஸ்லயும் பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இந்த டேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற நம்ம இன்னைக்கு ஆர்மியில யூஸ் பண்ற டேங்க் முதலாக பிரயோகிக்கப்பட்டது இந்த வேர்ல்டு வார் 1ல தான். அதே நேரத்தில் ஏரோப்ளைன்ஸ் கூட பாம்பிங்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய இன்னோவேஷன்ஸ் இதுல நடந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைடா இருந்தாலும் இதுல இன்னும் நிறைய நெகட்டிவ் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 மில்லியன் உயிர் சேதம் 2 பக்கம் சேர்ந்து இந்த போர் முடியும் பொழுது ஏற்பட்டிருக்கு. இந்த போர்ல கிட்டத்தட்ட 30 நாடுகள் பங்கேற்றிருக்காங்க. முக்கியமான 2 குழுக்கள் மத்தியில நடந்த சண்டை தான். ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாரும் இந்த குழுக்களோட காலனிகளா இருந்த நாடுகள், இந்தியா உட்பட. இதுல ஆலைட் பவர் அப்படின்னு சொல்ற குரூப் ட்ரிபிள் ஆண்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா, இந்த 3 கூட்டணி ஒரு சைடு. அதுக்கு எதிரணியாக ஜெர்மனி, ஆஸ்ட்ரோ ஹங்கேரியா, பல்கேரியா மற்றும் ஆட்டோமன் எம்பையர். இந்த குழுக்களுக்கு நடுவில் நடந்த இந்த சண்டையில நான் முன்னாடி சொன்ன மாதிரி 20 மில்லியன் கேஷுவல்டிஸ். அதுலயும் நம்ம பிரிட்டிஷ் இந்திய ராணுவம் நம்ம இந்தியர்களை ஒரு 1.3 மில்லியன் இந்தியன் சோல்ஜர்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனா 75,000 பேர் இதுல இறந்திருக்காங்க. இந்த போரோட முடிவுல 4 சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மன் எம்பையர், அப்புறம் ஆட்டோமன் எம்பையர், அப்புறம் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர், கடைசியாக ரஷ்யன் எம்பையர் கூட. 1917 நடந்த போல்ஷிபிக் ரெவல்யூஷன் வெற்றி பெற காரணமா இருந்தது இந்த ஜார் மன்னர்கள் மக்களுக்கு அவங்களோட விருப்பம் இல்லாம இந்த வார்ல அவங்கள யூஸ் பண்ணதும், நிறைய உயிர் சேதம், அதே மாதிரி காலத்துல பொருளாதார வீழ்ச்சி, இந்த காரணங்கள்னால தான் ஒரு காரணியாக சொல்லுவாங்க 1917 நடந்த ரஷ்ய புரட்சியோட வெற்றிக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு. இந்த போர் முடிகிற தருவாயில வீரர்கள் திருப்பி அவங்கவுங்க நாட்டுக்கு போகும்போது இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஃப்ளூ உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் மக்களை சாகடிச்சிருக்கு. அந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்திக்கு கூட அந்த ஃப்ளூ வந்திருக்கு. ஆனா அவர் ரெக்கவர் ஆகிறாரு. அப்புறம் ஜெர்மனியில ஒரு ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர், வேர்ல்டு வார் 2ல பார்ட்டிசிபேட் பண்ண ஹிட்லர் இந்த வேர்ல்டு வார் 1ல ஒரு சாதாரண ஒரு சிப்பாயாக பணிபுரிஞ்சிருக்கான். ஸோ அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பதுங்கு குழி அப்படின்னு சொல்ற இந்த அகழி மாதிரி தோன்ற அந்த போர்ல 2 பக்கங்களும் சேர்ந்து, நான் சொல்ற இந்த 2 குழுக்களுமே ஒரு ஸ்டேல்மேட் மாதிரி இந்த ட்ரெஞ்ச் வார்ஃபேர் நடக்குது. பதுங்கு குழிகளோட நீளம் எல்லாத்தையும் அளந்தா கிட்டத்தட்ட 25,000 மைல் நீளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இதுல நிறைய அந்த ஆர்டிலரி ஷெல்ஸ் 2 சைட்லயும் மாறி மாறி தாக்கி இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 90 மில்லியன்ல இருந்து 1.3 பில்லியன் ஆர்டிலரி ஷெல்ஸ் 2 சைட்லயும் சேர்த்து அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அப்போ நடந்த அந்த கார்னேஜ், அந்த ஒரு கொடூரமான ஒரு வார் முதலாக இந்த PTSD அப்படின்னு இப்ப நம்ம கேள்விப்படுற போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு இப்ப
சொல்லப்படுற அந்த விஷயம் வந்து அப்ப ஷெல் ஷாக், தொடர்ந்து அந்த ஆர்டிலரி ஷெல்ஸ் மேல விழுகிற அந்த சத்தமும் அந்த அதிர்வலைகளும் சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் அந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேருக்கு வந்திருக்கு. போர் முடிந்த காலகட்டத்திலையும் அவங்க வெளியில வந்தாலுமே அவங்க தொடர்ந்து அந்த உடம்பு நடுக்கத்தோடயே இருந்து செத்துருக்காங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடூரமான விஷயங்கள் நடந்த இந்த வார் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சில நூல்களை வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு பரிந்துரை செய்யலாம். எதனால் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். ட்ரெடிஷனலா வந்து ஒரு 2-3 காரணங்கள் சொல்லுவாங்க. நம்ம வந்து பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம். ஒரு ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பிரின்ஸ் வந்து ஆர்ச் டியூக்கை வந்து ஒரு பாஸ்னியன் செர்ப் சுட்டுக் கொள்றதுல தான் இந்த போர் ஆரம்பிக்கிறதாக எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஸ்ட்ரோ ஹங்கேரி வந்து அப்போ செர்பியாவை வந்து ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்த காலத்துல ரஷ்யா வந்து செர்பியாவுக்கு சப்போர்ட் பண்றதுனாலையும் இந்த 2 பேருக்கும் போர் நடந்ததாக ட்ரெடிஷனலா சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆர்ம்ஸ் ரேஸ், ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஒரு ஆர்ம்ஸ் ரேஸ், அதாவது கப்பல் தொழில்நுட்பம் மற்றும் போர் தொழில்நுட்பத்துல வந்து நடந்த போட்டியின் காரணமா கூட இதை சொல்லுவாங்க. இந்த போர் நடக்கும் பொழுது ஜெர்மனியை வந்து 2 பக்கத்துல இருந்து தாக்குறாங்க. ஒரு சைடு வந்து ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட், இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் வந்து அந்த போர் முனை வந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 மைல்கள் நீளமுடையது. வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் வந்து 400 மைல்கள். ட்ரெடிஷனலா வந்து இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு ஒரு 2-3 காரணங்கள் சொல்லுவாங்க. அந்த இம்பீரியலிசம், அதாவது ஏகாதிபத்தியத்தினுக்கு நடுவில் நடந்த போட்டி, அதே நேரத்தில் நேஷனலிசம், நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிற ஒரு சண்டை. அதுக்கு எல்லாமே ஒரு கிளைமேக்ஸாக இந்த ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பிரின்ஸை வந்து அசாசினேட் பண்ற செர்பியன் பாஸ்னியன் ஒரு ரெபல்ஸ் வந்து அசாசினேட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த போர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக சொல்லப்படுற விஷயம். ஆனா மெயினான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ம்ஸ் ரேஸ், அதாவது போர் தளவாடங்கள், அதுல இருக்க தொழில்நுட்பம் அட்வான்ஸ்மெண்ட், இந்த ஒரு சண்டையினாலதான் இது வந்தது ஒரு காரணம். அதுவும் ஸ்பெசிபிக்கா அந்த ட்ரெட்நாட் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டீம் என்ஜின் ஷிப், காலங்காலமாக இங்கிலாந்து தான் வந்து நேவல் வார்ஃபேர்ல ரொம்ப அட்வான்ஸா இருந்ததுனால ஜெர்மனியும் அதை ஓவர்டேக் பண்றதுக்காண்டி அந்த ஆர்ம்ஸ் ரேஸ் நடக்கிறது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃப் த இம்பீரியலிஸ்டிக் கேபிட்டலிசம், அதாவது ஏகாதிபத்திய முதலாளித்துவம். அப்புறம் வந்து இதன் மூலமாக லாபம், கொள்ளை லாபம் அடையிறது 2 பக்கமே. அதுக்கு வந்து மக்களை எப்படி வந்து அந்த நேஷனலிசம் அண்ட் சாவனிசம் அப்படி சொல்லுவாங்க, அந்த தேசப்பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணி, நான் சொன்ன மாதிரி 20 மில்லியன் பீப்புள் வந்து இதுல இறந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்பட்டதுன்னா, 2 பக்கமுமே சில பேரால எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டிய இந்த போர் வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்காண்டி, அதாவது இந்த ஆயுதங்கள் தயாரிக்கிற கம்பெனிஸ் வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்காண்டி பொலிட்டிக்கல்லி இந்த வாரை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இதுல இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது வரைக்கும் கடன் வாங்கி கொண்டு இருந்த அமெரிக்கா வந்து கடன் கொடுக்கிற ஒரு சூப்பர் பவராக மாறின ஒரு தருணம். ஏன்னா அவங்க ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணல இதுல. ஸோ இந்த மாதிரி நிறைய நுட்பமான காரணிகள் இதுல இருக்கு. வரலாற்று ரீதியாக முக்கியமான ஒரு நிகழ்வு. எதனால இதை இப்ப நம்ம படிக்கணும்னா, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ உக்ரைன்லையும் பாருங்க, பாலஸ்தீனியன் வார், இது எல்லாமே மேலோட்டமாக பார்த்தால் வந்து எல்லாரும் சொல்லப்படுற ஒரு காரணங்களாக இருக்கலாம். பட் இதுக்கு பின்புலத்துல வந்து ஒரு பெரிய வியாபாரம் இருக்கு, அதுல ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஹிஸ்டாரிக்கல்லி இது வரைக்கும் நம்ம என்ன வார் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே அதுதான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். அதனாலதான் வந்து நான் இந்த வாரம் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்து வந்து என்னென்ன நூல்கள் படிக்கலாம், நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். வேர்ல்டு வார் 1 பத்தி நான் என்னென்ன நூல் படிக்கலாம்? முதல்ல 2 நூல் நான் உங்களுக்கு சொல்ல போறது வந்து காம்ப்ரிஹென்சிவ், அதாவது முழுமையாக இந்த போரினுடைய வரலாறு என்னென்ன நடந்தது, குரானாலஜிக்கல் ஆர்டர் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல் நூல் வந்து தி இல்லஸ்ட்ரேட்டட் ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்டு வார் 1. இந்த நூல் வந்து நிறைய படங்கள் கொண்ட ஒரு நூல். ஆண்ட்ரூ வெய்ஸ்ட் அப்படிங்கிற எழுதினது. இந்த நூல் வந்து எனக்கு ரொம்ப உபயோகரமா இருந்தது இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுல வந்து நிறைய படங்களோட ஒவ்வொரு காலகட்டமாக நடந்தது என்ன, யாருக்கு என்ன மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் நடந்தது, என்னென்ன வார் நடந்ததுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் இந்த புஸ்தகத்தோட லிங்க் எல்லாமே என்னோட டெஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன்.
கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி படிங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இல்லஸ்ட்ரேட்டட் ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்டு வார் 1 பை ஆண்ட்ரூ வெய்ஸ்ட். அடுத்தபடியாக த வேர்ல்ட் அண்டன் பை ஜி.ஜே. மேயர். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ஆஃப் த கிரேட் வார் ஃப்ரம் 1914 டு 1918. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான, தொடக்கம் முதல் முடிவு வரை ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்கி இருக்கிற ஒரு காம்ப்ரிஹென்சிவ் புக். இந்த புக்குமே நீங்க கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க. இதுல நிறைய ஆச்சரியமான தகவல்கள் நிறைய இருக்கு. நான் இந்த முதல்ல இப்ப நான் கொடுக்குற இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து நான் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் வந்து அடுத்து சொல்றேன். அடுத்த நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா தி கன்ஸ் ஆஃப் ஆகஸ்ட். பார்பரா டக்மன் எழுதின இந்த நூல் வந்து புலிட்சர் பிரைஸ் வாங்கினது. இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இது வந்து ஃபுல் 4 வருட போர் பத்தி இது பேசுறது இல்லை. போர் ஆரம்பிச்ச முதல் மாதம் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, என்னென்ன விஷயங்கள் வந்து மற்ற நாடுகளை வந்து இதுல போர்ல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சது அப்படின்றத பத்தி நிறைய எழுதியிருப்பாங்க. இந்த நான் சொன்ன இந்த 2 குரூப்லயுமே 30 நாடுகள் பங்கெடுத்துக்கு அப்படிங்கிறது வந்து எதனால அப்படின்னா, அப்ப வந்து நிறைய காலனி ஆதிக்கம் இருந்தது. இந்த முக்கியமான ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்குமே வந்து ஆப்பிரிக்காலையும் ஏசியாலையும் நிறைய காலனிஸ் இருந்தது. ஸோ இவங்களுடைய பிரச்சனைக்கு வந்து காலனியில இருந்து தான் நிறைய சோல்ஜர்ஸை வந்து கொண்டு ஃபைட் பண்ண வைக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியர்கள் 75,000 பேர் இழந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து யார் யார் எப்படி குரூப் ஃபார்மேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இந்த கன்ஸ் ஆஃப் ஆகஸ்ட் அப்படிங்கிற இந்த நூல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதையும் வந்து ஸ்ட்ராங்கா பரிந்துரைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு மெமோயர், ஏர்ன்ஸ்ட் ஜங்கர் எழுதின ஸ்டார்ம் ஆஃப் ஸ்டீல். இது வந்து இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்ற ஜெர்மனிக்கு இருக்கிற வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ன்ற இடத்துல போர்ல பங்கெடுத்த ஒரு ராணுவ வீரர், அவரோட அனுபவத்தை வந்து இந்த மெமோயர் எழுதியிருக்காரு. ரொம்ப சின்ன புக்கு தான் அது, ஆனா இதுவுமே படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டார்ம் ஆஃப் ஸ்டீல். சோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 54,000 பேர் இறந்து போறாங்க. ரொம்ப ஒரு ப்ரூட்டல் டே வேர்ல்டு வார் 1ல. ஸோ அதை பத்தி ரொம்ப விலாவரியாக எழுதப்பட்ட இந்த ஃபர்ஸ்ட் டே ஆன் த சோம், மார்டின் மிடில் புரூக். இந்த நூலுமே வந்து நான் ஸ்ட்ராங்கா பரிந்துரைப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரீடு இதுவுமே. அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆர்ம்ஸ் ரேஸ், அதுவும் நேவல் ஆர்ம்ஸ் ரேஸ், 2 பக்கம் கப்பல்கள், போர்க்கப்பல்களை வந்து எப்படி யாரு முதல்ல தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற போட்டியை பத்தி ரொம்ப விலாவரியாக எழுதப்பட்டிருக்கிற இந்த ட்ரெட் நாட் அப்படின்னு சொல்ற இந்த நூல் வந்து ராபர்ட் மேசி எழுதினது. ராபர்ட் மேசி பத்தி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்த பயோகிராஃபி எழுதுறது, அதுவும் ரஷ்யன் பயோகிராஃபி எழுதுறதுல வந்து ராபர்ட் மேசி வந்து புலிட்சர் பிரைஸை வாங்கியிருக்காரு. பீட்டர் த கிரேட் பத்தி எழுதின அந்த பயோகிராஃபி வந்து ரொம்ப நான் ஃபிக்ஷன் மாதிரியே இருக்காது, ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும் வாசிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த நூலுமே, ட்ரெட் நாட். ஸோ இந்த ராபர்ட் மேசியோட இந்த நூல் உங்களுக்கு, அதுவும் நேவல் ஹிஸ்டரி, எஸ்பெஷலி ஸ்டீம் ஆப்ரேட்டட் ட்ரெட் நாட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அது எப்படி வந்து வேர்ல்டு வார் 1ஓட கனெக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்க கண்டிப்பாக இந்த நூலை படிக்கலாம். அடுத்து நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில வந்து 2 நூல்கள் நான் இன்னைக்கு பரிந்துரை செய்ய போறேன். முதல் நூல் வந்து ஆல் குவைட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், எரிக் மரியா ரெமார்க் எழுதின ஆல் குவைட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். இந்த நூல் வந்து இங்க அமெரிக்காவில் அதுவும் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாசிக்கிறாங்க. இதை பள்ளியிலே ரெக்கமெண்டேஷன் பண்ணி இதை வாசிக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு ஜெர்மன் சோல்ஜரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவரோட அனுபவத்தை ஒரு செமை ஆட்டோபயோகிராபிக்கல் ஃபிக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எழுதின இந்த நூல் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நூல், ரொம்ப ஒரு சின்ன நூல் தான். இது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நூல். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நூலை வச்சு 2 படம் வந்திருக்கு. ஒன்னு 1980கள்லயோ 90கள்லயோ ஒரு படம் வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இதே டைட்டிலோட ஒரு படம் வந்திருக்கு. நீங்க பார்க்கலன்னா பாருங்க. அது வந்து விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்புறம் சமீபத்துல வெளிவந்த அட் நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன ஒரு நாவல். நான் சொன்ன மாதிரி இந்த காலனி ஆதிக்கம், அதுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண சோல்ஜர்ஸ் பத்தி சொன்னேன் இல்லையா. இந்த நூல் வந்து செனகல் அப்படின்னு சொல்லப்படுற பிரெஞ்சு காலனி, ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற செனகல்ல இருந்து வந்த சோல்ஜர்ஸ், ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வர்ற 2 நண்பர்கள். அவங்க 2 பேருமே படையில சேர்ந்து ஃபைட் பண்றாங்க. அதுல வந்து நண்பர் இறந்து போறாரு, அதுல வந்து காயப்பட்டுறாரு. ஆனா அவரு
இறக்குற அந்த கில்ட்டி ஃபீலிங், அப்புறம் வந்து இந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், இது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அவங்களோட வாரே இல்லை, காலனியா இருந்ததுனால அவங்களோட காலனைசர்ஸ்க்காக வந்து ஃபைட் பண்ணப்பட்ட அந்த வார். ஸோ இதில் நிறைய சிம்பலிசம், அதே நேரத்தில் வந்து நிறைய நுட்பமான நான் சொன்ன மாதிரி போரோட கொடூரங்கள் பத்தி எல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நூல் அட் நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக். அப்புறம் கடைசியாக என்னென்ன திரைப்படங்கள் வேர்ல்டு வார் 1 பத்தி வந்திருக்கு, அது என்னென்ன நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். முதல் திரைப்படம் வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த ஆல் குவைட் இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், அந்த மூவியை வந்து நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ 2 வருஷமே இருக்கு, நான் சொன்ன மாதிரி பழசு ஒன்று இருக்கு, புதுசு இருக்கு, ரெண்டுமே பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு ரெண்டாவது. அப்புறம் வார் ஹார்ஸ், அதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு குதிரையை பத்தி ஒரு கதை ஹாலிவுட்ல வந்தது, அதுவுமே நல்லா இருக்கும். அப்புறம் பினீத் ஹில் 60, அது ஒரு ரொம்ப வித்தியாசமான உண்மையை நடந்த ஒரு விஷயம். எப்படி வந்து இந்த பக்கத்துல இருந்து அவங்களுக்கு தெரியாம ஒரு சுரங்கம் மாதிரி தோண்டிட்டு போய் வெடிமருந்துகள் வச்சாங்க அப்படிங்கிறத வந்து எவ்வளோ பொறுமையாகவும் கொஞ்சம் கொஞ்சமா பல மாதங்கள் அதை வந்து எப்படி திட்டம் போட்டாங்கன்றதை பத்தி பேசுற அந்த மூவி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. அப்புறம் 1917, இதுவுமே நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கிற ஒரு திரைப்படம், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் பாருங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸான லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, இது வந்து புக்காக வந்திருக்கு. இது திரைப்படம் வந்து இப்போ நம்ம எங்க அப்பா மாதிரி இருக்கிறவங்க அந்த ஏஜ் குரூப்ல கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஈஸ்ட்மன் கலர்ல வந்தது, ஒரு ரொம்ப லென்த்தியான பட் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மூவி. லாரன்ஸ் ஆஃப் அரேபியா வேர்ல்டு வாரோட மற்ற பகுதியில் நடந்த வார், இது வந்து அரேபியாவில் நடக்கிற மாதிரியான அந்த ஒரு உண்மையில் நடந்ததை வந்து புக்கா எழுதியிருக்காரு, அதை வந்து திரைப்படம் எடுத்திருக்காரு. அப்புறம் கடைசியாக மெரி கிறிஸ்மஸ், இது வந்து ஒரு பிரெஞ்சு மூவி, ஆனால் ஆங்கிலத்தில் வந்து மெரி கிறிஸ்மஸ் வந்தது. எப்படி வந்து 2 பக்கம் கொடூரமாக சண்டை போட்டுக்கிட்டாலும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 2 பேருமே போர் நிறுத்தம் செஞ்சு 2 மாறி மாறி பார்ட்டி வச்சுக்குவாங்க, பிரசன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப எனக்கு பிடித்தமான இன்னொரு ஒரு திரைப்படம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த திரைப்படங்கள் வரிசை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய திரைப்படங்கள் யூடியூப்ல இருக்கு, நான் சொன்ன மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்லையும் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நான் சொன்ன திரைப்படங்கள் நெட்ஃபிளிக்ஸ்லையும் இருக்கு, இந்தியா நெட்ஃபிளிக்ஸ்லையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்டு வார் 1 முதலாம் உலக போர் பத்தி இந்த காணொலி வந்து சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான காணொலியில உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம்.